அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உள்ள உடல் எல்லாமே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. ஆண்டவரே முழுசுமா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம வாக்குவாதம் பொறாமை வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான், வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவரே சுவையாடையாய் அணிந்து கொண்டேன் நான், ஆண்டவரே சுவையாடையாய் அணிந்து கொண்டேன் நான். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. பிதாவே எங்களோடு நீர் பேசும். இதுவரைக்கும் இந்த ஆராதனை பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். கடைசி பகுதியினுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆம். உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா. இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில், இந்த 13ஆம் அதிகாரத்தை அன்பின் அதிகாரம் சொல்றாங்க. என்ன அதிகாரம்? கொஞ்சம் பேசணும் எல்லாரும். இனி பேசுனீங்க தான் பேசணும், இதுவரை கேட்டிருந்தீங்க. என்ன அதிகாரம் சொல்லுங்க? அன்பின் அதிகாரம். என்னுடைய பிள்ளைகளே, சோதரா, இந்த அதிகாரத்தை பவுல் எழுத காரணம் என்னன்னா, அந்த கொரிந்து சபையில கிருபைகள் இருந்தது, வரங்கள் இருந்தது. அதனால தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, வியாக்கியானம் பண்ணுவாங்க. அந்த மக்களுக்குள்ள அது ஒரு பெருமையா இருந்தது. நான் வியாக்கியானம் பண்ணுகிறேன், தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன், வெளிப்பாடு சொல்ல வருகிறது, பற்பல பாசை பேசு என்கிற ஒரு பெருமை இருந்தது. அப்ப பவுல் சொல்லுகிறா, நீ தீர்க்கதரிசனம் சொன்னாலும் வியாக்கியானம் பண்ணினாலும் நீ அந்நிய பாஷை பேசினாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. பவுல் அந்த அதிகாரத்தில் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல சிந்திச்சு. நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை
பவுல் என்ன அங்க எழுதுகிறார், அந்த நிருபம் எழுதுகிற போது கிருபை வரங்களை பற்றி பெருமை பாராட்டுவது குழந்தை சுபாவம். ஆனா யாருக்குள்ள அன்பு இருக்கிறதோ அவங்க தான் முதிர்ச்சி அடைந்தவர்கள். எனக்கு அன்பு இல்லாம என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுக்கிறேன், நான் என்ன வெட்டி எரிங்க அப்படி சொன்னா கூட அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. தீர்க்கதரிசனம் வர இருக்குது, வெளிப்பாடு வரும், ஆனா அன்பில்லாத சுபாவம். அதுல பவுல் சொல்றாரு, நீங்க குழந்தையை போல தீர்க்கதரிசனம் சொல்றேன், அந்நிய பாஷை பேசுறேன், நல்லா ஜெபிக்கிறேன், நல்ல கிருபை இருக்குன்னு பெருமை அடிக்காதீங்க. இது குழந்தை சுபாவம். இந்த கிருபை வரங்களிலே பெருமைப்படுவது குழந்தைக்குரிய சுபாவம். அல்லேலூயா. சின்ன குழந்தைகள் பொதுவா என்ன சொல்லுவாங்க, ஒரு பொம்மை கிடைச்சா அந்த பொம்மையை பற்றி பேசிட்டே இருப்போம். எக்காப்பா இது பொம்மை எனக்கு வாங்கி தந்துப்போம். ஒரு ட்ரெஸ் கிடைச்சா கொள்ளாமா அதுக்கு வேண்டிய என்ன செய்யும், பிள்ளைகள் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் நிற்கும், அழகா இருக்க. அடுத்து ஏதாவது புதிய பொருள் அப்பா வாங்கி கொடுத்தா, ஜேசிபி வாங்கி கொடுத்தா, இதான் கிருபை வரங்கள். சோத்திரம். அன்பு நமக்கு வேணும். கவனிங்க, அன்பில்லாத ஒரு சுபாவம் நமக்கு கூடாது. ஆமென். அதனால பவுல் இந்த சபைக்கு சொல்லும்போது நம் அன்புள்ளவங்களா இருக்கணும் என்று எச்சரிக்கிறார். ஸ்தோத்திரம். நீதியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். 1 கொரிந்தியர் 8:1 சொல்லுகிறது, அன்புள்ள ஒரு மனுஷன், 1 கொரிந்தியர் 8:1, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அறிவு இருமாப்பை உண்டாக்குறது. அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். பக்தி விருத்தியை உண்டாக்குறது. கையை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். அறிவு என்ன உண்டாக்குமா? இருமாப்பு. அன்பு பக்தியில விருத்தியை உண்டாக்கும். அப்ப இந்த காலை நேரத்தில் அப்போஸ்தலர் பவுல் எழுதின நிருபத்தின் மூலமா என்னை உங்களை கர்த்தர் எச்சரிக்கிறார், நாம் அன்புள்ள பிள்ளைகளா இருக்கணும். வேற எதிலெல்லாம் நம்ம பெருமை பேசிக்கொண்டிருக்கிறோமோ, நான் ஜெபிக்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணுறேன், வெள்ளை ட்ரெஸ் தான் உடுக்கிறேன், எல்லா கூட்டத்துக்கும் வருகிறேன், நான் ஒழுக்கமா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம பெருமை பாராட்டத்தை விட்டு எனக்குள்ள அன்புள்ள சுபாவத்தை தாருங்க ஆண்டவரே. ஏன்னா இது ஒரு கடைசி காலம். கவனிங்க, மனுஷனுக்குள்ள அந்த அன்பு சுபாவத்தை வைத்திருக்கிற சில மிருகங்களுக்குள்ளும் இருக்கிற. ஆமே, நாய்க்குள்ள அன்புன்னா அது என்ன அன்புன்னு தெரியல, ஒரு வித அன்பு இருக்கு. பூனை என்ன செய்யுமா, தன் அன்பை வெளிப்படுத்த கடந்து உருளுமா எஜமானுக்கு முன்னால, சில உரசுமா அப்படியே. அது என்ன வெளிப்படுத்த சொல்லுங்க. சில பிள்ளைகளும் கிட்ட வருவாங்க, எல்லாம் கொஞ்சம் வளர்ந்தா என்ன செய்வோம், அங்க போல படையில வந்து விழாதுன்னு சொல்லுவோம். யானைக்கு அன்பு இருக்கான். கவனிங்க, யானைக்கு என்ன இருக்கா, அன்பு இருக்கா. ஸ்தோத்திரம். அதை விட ஒரு மேலான சுபாவம் மனிதனுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். கவனிங்க, கடைசி காலத்துல சுபாவ அன்பு இல்லாதவர்களா இருப்பார்கள். இந்த காலத்துல உங்களுக்கு எனக்கும் அன்புள்ள சுபாவம் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கடைசி காலங்களில் சுபாவ அன்பு, எல்லாம் சொல்லுங்க. சாதா அன்பு இருக்கு, என்ன அன்பு இல்ல. மனுஷனை படைக்கும் போது ஒரு அன்புள்ள சுபாவத்தை வைத்துதான் கர்த்தர் படைச்சிருக்கிறார். சுபாவ அன்பு இன்னைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் சுபாவ அன்பு குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள்ல கர்த்தர் சொல்றாரு, அன்புள்ள சுபாவத்தை பெருக பண்ண நம்ம ஜெபிக்க போகிறோம். எதுக்கெல்லாமோ நம்ம ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்ம எச்சரிக்கிறார், எனக்குள்ள அன்புள்ள சுபாவத்தை உருவாக்கணும். ஏன்னா அன்பு தான் சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் சகிக்கும். ஹல்லேலூயா.
அநியாயத்தில் சந்தோஷப்படாது. அன்புதான் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 4:8 சொல்லுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எத்தனை அன்புள்ள சுபாவம் இன்னும் அதிகமா வேணும். நீங்க அன்புள்ள சுபாவம் இருந்தா எல்லாம் சகிப்பீங்க, எல்லாம் தாங்கிக் கொள்ளுவீங்க. புருஷன் உங்களை ஒரு வார்த்தை சொன்னா கூட பூரண அன்பு உங்களுக்கு இருக்குமானால் அதை சகிக்க கர்த்தர் கிருபைகளை தருவார். எதிர்க்காமல் ஜெபிக்க கர்த்தர் கிருபைகளை தருவார். உங்க மாமி ஒரு வார்த்தை சொன்னா கூட அதை எதிர்க்காம சகிக்க கர்த்தர் கிருபைகளை தருவார். இயேசு கிறிஸ்து அப்படிதானே. அவர் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்கள் அவரை காரி முகத்தில் துப்புனாங்க. அல்லேலூயா. இயேசுவின் அன்புக்கு நம்ம ஒப்பிட முடியாது. காட்ஸ் லவ் அப்படி சொல்லுவாங்க. அகப்பே, அது தேவனுடைய அன்பு. அப்படியெல்லாம் மனுஷ அன்பு வராது. ஆனாலும் நாம் தேவ பிள்ளைகளாக இருப்பதனால அந்த அன்பு நமக்கு தேவையா இருக்கிறது. இந்த நாட்களில் என்ன குறை? எல்லாம் நிறைவா இருக்குது. இப்போ எல்லாம் உலகத்தில் நிறைவு தான். இன்னைக்கு கடைசி காலத்தில் அன்பு குறைந்து கொண்டு போகிறது. கணவன் மனைவிக்குள்ள, சகோதர சகோதரிகளுக்குள்ள, ஒரு வீட்டில் பிறந்த பிள்ளைகளுக்குள்ள, கவனிங்க, அன்பு குறைந்து கொண்டு போகிறது. இந்த நாட்களை கர்த்தர் நம்ம பார்த்து சொல்றாரு, அன்பு, சுபாவ அன்பு மீண்டும் எனக்கு தேவை இருந்து நாம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அன்பு இல்லாதவன் தேவனை அறியா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? சகோதரமாரெல்லாம் சேர்ந்து ஒரு அல்லே சொல்லுங்க பார்ப்போம். பெரியவங்களாம் சேர்ந்து ஒரு அல்லே சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் சேர்ந்து ஒரு அல்லே சொல்லுங்க பார்ப்போம். அன்பில்லாதவன், சத்தமா சொல்லுங்க, தேவனை அறியா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப நான் பாஸ்டர், எனக்குள்ள அன்பே இல்லை, சகிக்கவே இல்லை, தாங்கவே இல்லை அப்படின்னா நான் தேவனை. ஆனா பிரசங்கம் நடக்குது, பாட்டு நடக்குது, வேதம் சொல்லுது நீ தேவனை அறியவில்லை. அப்ப இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம், எனக்கு அந்த சுபாவ அன்பை தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்பட அன்பை எனக்கு தாருங்க ஆண்டவரே. சகலவற்றையும் சகிக்கிற அன்பை எனக்கு தார ஆண்டவரே. சகலவற்றையும் தாங்குற அன்பை எனக்கு தார ஆண்டவரே நம்ம கேட்க போறோம். சரி, நம்ம அன்புள்ளவங்களா இருந்தா கர்த்தருக்கு பிரயோஜனம் இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் பிதாவே இவர்களும் நம்மை போல ஒற்றுமையா இருக்கணும் இயேசுப்பா ஜெபம் பண்ணார். தேவ பிள்ளைகள் அன்புள்ளவங்களா இருந்தா, அன்பை வெளிப்படுத்தினா அதன் மூலம் தேவனுக்கு மகிமை வருகிறது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல இயேசு சீசலுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். யோவான் 13:35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அதனால நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிவார்கள். கர்த்தருடைய விருப்பத்தை பாருங்க. நான் இயேசப்பாவுடைய சீஷன் என்று எல்லாரும் அறியணுமா? அல்லேலூயா. அரிமத்தியா ஊரான யோசேப்பு அந்தரங்க சீஷனா இருந்தான். ஆண்டவருக்கு விருப்பம் இவன் என்னுடைய சீஷன் எல்லாரும் அறியணும். அதுக்காக அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் ஒளிச்சு ஓடும்போது அவன் துணிந்து போய் இயேசுவின் சரிதத்தை கேட்டான். அப்ப எல்லாருக்கும் புரிஞ்சது, இவன் தான் தேவனுடைய உண்மையான சீஷன். ஆண்டவர் விரும்புறாரு, இருக்கிற நீங்கள் வேலை ஸ்தலங்களிலே, பிள்ளைகள் படிக்கிற இடங்களிலே ஸ்டிக்கர் ஒட்ட முடியுமா? நான் இயேசுக சீஷன். இல்லை பனியம் போட முடியுமா? சங்கர் சிமெண்ட் விளம்பரத்தை போல பனி அடிச்சு தெரிய முடியுமா நான் இயேசப்பா பிள்ளைன்னு? இல்லை வேற ஏதாவது ஐடென்டி கார்டு போடணுமா? போட முடியுமா? ஒன்றும் இல்லை. நம்ம அன்புள்ளவங்களா இருந்தா போகிற இடங்களில, வேலை ஸ்தலங்களில, நமக்கு கீழே உள்ளவங்கள் மேல, வேலை ஸ்தலங்களில் படிக்கிற இடத்துல தேவ பிள்ளைகள் அன்பை வெளிப்படுத்தினால் அவங்க புரிவாங்களா, இவர்கள் தேவ இயேசுடைய சீஷர்கள். அதுக்கு ஒரே வழி என்ன இருக்கணுமா? ஒருவருக்கொருவர், கவனிங்க, ஒருவருக்கொருவர், மாமி மருமகள் ஒருவருக்கொருவர். இப்ப வரலையே பாஸ்டர், வேற ஏதாவது உண்டா சொல்லுங்க, ஆசீர்வாதம் ஏதாவது உண்டா சொல்லுங்க. நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், எந்த ஒரு மனுஷன் தேவன் இருதயத்தை குளிர பண்றாங்களோ, தேவன் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றாங்களோ, அவங்களுக்கு அபண்டன்லி சொல்லுவாங்க,
அளவில்லாத ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே நான் போன வாரத்துக்கு முதல் வாரம் சொன்னேன், நம்முடைய இருதயத்தில் பதிந்து போன ஒன்று ஆசீர்வாதத்திற்காக ஜெபிச்சா போதும். ஆனா என் இருதயத்தில் பதிந்தது எல்லா ஆசீர்வாதம் ஜெபித்து வரவே வராது. ஏற்றுக்கொள்கிறீங்க? சுகம் பெறும்படிக்கு நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? மருந்து சாப்பிட்டா சுகம் கிடைக்கும். அடுத்து ஜெபம் பண்ணா அது தப்பு இல்லை. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் சுகமடையும்படிக்கு என்ன வாசிக்கிறோம்ல, எந்த அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, ஆமென், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்றார், நீங்க சொஸ்தமடையும்படிக்கு சத்தமா மைக்கில் வாசிக்கலாமே. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, நீங்கள் சுகமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் சத்தமா நல்ல கையை உயர்த்தி ஒரே சொல்லுங்க பாப்போம். ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணும்போது சுகம் கிடைக்கிறது அப்படின்னு யாக்கோபு நிருபம் சொல்லுகிறது. நம்முடைய உள்ளத்தில் பாய்ந்தது என்ன? நம்மளோ பாஸ்டரோ கூப்பிட்டு ஜெபம் பண்ணா ஷேர் இருக்கிற சொல்லுங்க, சுகம் கிடைக்கும். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? அப்படி மட்டுமல்ல, ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவர் ஜெபிக்கும் போது அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். எத்தனை பேர் வார்த்தை ஏற்றுக்கொள்கிறீங்க? நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் முன்பு சொன்ன ஒரு சம்பவம் முட்டைக்காட்டில் கவனி. நான் எதுக்கு பிரசவம் பண்ணுறேன்னா, சில நாள் அந்த வார்த்தைக்கு அடுத்து உள்ளத்தில் போட்டு கொண்டு வந்தேன். சோத்ரா, நான் வேற ஒரு பகுதியாக ரெடி பண்ணேன். நைட்டு ரொம்ப லேட் ஆச்சு. சோத்ரா, ஆனால் சரியா நேரத்தில் கரெக்டான வார்த்தை ஆண்டு தந்தார். கவனிங்க. அப்போ நம்முடைய உள்ளத்தில் பதிந்து போன ஒன்று ஜெபித்தா சுகம் கிடைக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒரு ஜெபித்தால் சுகம் கிடைக்கும். அப்போ இந்த காலை நேரத்தில் கவனிங்க, ஆண்டவர் விரும்புகிறாரு நம்ம அவருடைய சீஷர்லேருந்து எல்லாரும் அறியணும். அப்படி தானே? கவனிங்க, ஒரு மேடையில் உங்கள் படித்த உங்கள் பிள்ளைகள் ஸ்கூல்லையோ கல்லூரியிலையோ சர்ச்சிலையோ உங்கள் பிள்ளை நல்லா ஒரு பாட்டு பாடுது, இல்லை ஒரு டான்ஸ் ஆடுதுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஓடி உங்களோட அந்த பிள்ளை வரும். பக்கத்துல கேட்க மாட்டாங்க, இது யாருக்கு பிள்ளை? நீங்க என்ன சொல்லுவீங்க? இது எனக்கு, இது எனக்கு. நல்லா ஆடனா சொல்லுவோம், ஆடாட்டு நல்லா ஆடனா சொல்லுவோம். இது யாருக்கு பிள்ளை தெரியுமா? இது என்னுடைய பிள்ளை. இயேசுப்பா விரும்புறாரு நம்ம எல்லாரும் ஒருவருக்கு அன்பா இருப்பதனால உலகம் அறியணுமா இது இயேசுப்பாவுடைய பிள்ளைகள். வெண்வஸ்திரம் போடுறதுனால அல்ல, மூழ்கி தியானத்தை எடுத்தபடினால அல்ல, நமக்குள்ள சபை இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளால, கணவன் மனைவிக்குள்ளால, மாமி மருகளுக்குள்ளாக அன்பு சுபாவம் வெளிப்படுமானால் உலகம் அறியும் இது இயேசுடைய பிள்ளைகள். நல்லா கையை கொட்டி கத்திர தோத்திரம் பண்ணுவோம். எத்தனை விரும்புறீங்க உலகம் என்ன அப்படி அறியணும்? விரும்புற கை வைத்துங்க பார்ப்போம். பெந்தேகோஸ்துக்காரன் சர்ச்சை போற அறிஞ்சிருக்கு, சத்திய வேதக்காரங்க அறிஞ்சிருக்கு, வேதக்காரங்க அறிஞ்சிருக்கு. ஆனா இயேசுவின் சீஷன் அறியனா அவன் எல்லா விதத்திலும் அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். அவன் குடும்பத்தில் அன்பை வெளிப்படுத்தணும், பிள்ளைகளுக்குள்ள அந்த அன்பை வெளிப்படுத்தணும், படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற கல்லூரி ஸ்கூல்ல அந்த அன்பை வெளிப்படுத்தணும். அப்ப உலகம் சொல்லும் இவங்க தான் இயேசுவுக்கு சீஷர்கள். ஆண்டவருக்கு ஒரு பெருமை உண்டாகும். அந்த பெருமைப்படுகிற தெய்வம் நம்ம அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஆகவே ஆண்டவர் விரும்புறது என்னன்னா, ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல போவாஸ் ரூத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 3:11. ரூத் 3:11. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய நீ அன்புள்ளவள் என்பதை ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். எங்க இருக்கிறீங்களா?
ரூத்தை குறிச்சு யார் அறிஞ்சதா? ரூத் பிறந்த ஊர் எது? சொல்லுங்க ஐயா. மோபாப். ரொம்ப தூரம். ஆனா குறுகிய நாளில ரூத்தை குறித்து ஊரெல்லாம் அறிஞ்சிட்டாங்க. என்ன அறிஞ்சாங்களா? அவள் ஒரு குணசாலி. சில மோபாபிய பெண். சில சொன்னாங்க அப்படி சொல்லாத, அவள் ஒரு குணசாலி. போவா சொல்றாரு, உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும், நீ குணசாலி. உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும், ஐஸ்வர்யவானாகிய வாலின் பிறகே போகாதவள். உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும், தரித்திரராகிய வாலிபர் பிறகே போகாதவர்கள். கத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. தங்கச்சிமார் பிள்ளைகள்லாம் ஒரு அல்லே சொல்லுங்க, தம்பிமார்லாம் ஒரு அல்லே சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்ற தமிழ்ல புரியுதா? தங்கச்சி தம்பிமார் பிள்ளைகள் மட்டும் ஒரு அல்லே சொல்லுங்க பார்ப்போம். உங்களை பற்றி உலகம் அறியணும், வாலிப பிள்ளைகளை பற்றி அறியணும். இந்த பிள்ளையா யார் பின்னாலும் போகாதவள், இந்த பையனா யார் பின்னாலும் போகாதவன், அப்படி அறியணும், உலகம் அறியணும். அதை அறியும் போது கர்த்தர் நாம மகிமைப்படும். ஆண்டவர் ரூத்தை ஆசீர்வதிச்சார் சொல்லுகிறோம். ஆனா உலகம் அறிந்தது இந்த ரூத்து குணசாலியான ஸ்திரீ. போவாஸ் இடத்தில் சொல்லும் போது, இவள் புருஷன் மரித்த பின்பும் ஐஸ்வர்யவானாகிய வாலிபர் பிறகு போகாதவள், தரித்திரக்கு பின்னால போகாதவள். ஆகவே உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். அன்புள்ள சுபாவத்தை எல்லாரும் அறியணும். அப்ப என்ன செய்யறது? ஒரு கூட்டம் எடுத்துட்டு எனக்கு அன்பை பாருங்க, நான் எப்படி அன்பா இருக்குன்னு பாருங்க, அப்படி சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அப்படி சொல்ல முடியுமா? நான் அன்புள்ளவள், நான் அன்புள்ளவள், டன் 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 டன், நான் அன்புள்ளவள். ஒரு மக்கா போன் எடுத்துட்டு முரசு அடிச்சுட்டு என்ன பாருங்க, நான் அன்புள்ளவள், முருங்கவளியில நான் அன்புள்ளவள், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும் அன்பை வெளிப்படுத்த. அந்த சூழ்நிலையில அன்பு வெளிப்படுமானால் ஊரார் அறிவாங்க, இவங்க தேவனுடைய பிள்ளைகள். இப்படி என்ன ஆண்டவருடைய பிள்ளை என்று உலகம் அறியணும் விரும்புற மட்டும் கை வைத்துங்க பார்ப்போம். இத்தனை ஆசை இருக்குது, எல்லாருக்கும் ஆசை இருக்கு. அப்படி உலகம் உங்களை அறிஞ்சிட்டாலே போதும். அற்பமான ரூத்தை எங்க கொண்டு போனா தெரியுமா? வம்ச அட்டவணையில கொண்டு போய் அவருடைய வாழ்க்கையை உயர்த்தினார். அல்லேலூயா. வம்ச அட்டவணை 2 பேருடைய பேர் வருது. ஒருத்தி யாரு தெரியுமா? ராகாப், இன்னொருத்தி ரூத், இன்னொருத்தி ஆமா சில வர்றாங்க. அதுல ஒரு நபர் தான் யாரு? இந்த ரூத். தகுதியே இல்லை. ஸ்தோத்திரம். வம்ச அட்டவணைனா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வம்சாவளினா சாதாரணமானதல்ல, அது கனமான ஒன்று. சீக்கிரம் நம்ம விரும்புகிறபடி அங்கே போக முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி வந்தது? ரூத்துடைய நற்குணம், நல்ல அன்புள்ள சுபாவம். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அன்புள்ளவங்களா இருக்க விரும்புவோம், அன்பை நாடுவோம். பைபிள் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், 3 நிலைத்திருக்கிறது: விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. இந்த 3ல என்ன பெருசா? பாடுங்க. அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர பாடல வாயில வரும். அன்பே பிரதானம், அன்பே பிரதான், சகோதர அன்பே பிரதானம். கைகளை வைத்தாலே சொல்லுங்க பார்ப்போம். இத்தனை அன்பு பிரதானம் சொல்றீங்க, ஒரு மாதிரி இருக்கிறீங்களே, இதெல்லாம் உள்ள உரைக்கலையா? இதற்கு ஆசை இருக்கு. நான் சத்தியத்தை அறிய அன்புள்ளவங்களா வாழணும் விரும்புவேன். நீங்க விரும்புறேன் ஒரு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, என்ன மன்னிக்க முடியலையே, தாங்க முடியலையே, இதுக்கெல்லாம் காண எனக்குள்ள அன்பு குறைவினால தான் ஆண்டவரே இந்த அன்புள்ள சுபாவத்தை எனக்கு தார ஆண்டவரே. அப்படின்னா மாமி ஊர்ல என்ன பிரச்சனை? அப்படித்தானே, மாமி ஒரு வார்த்தை சொன்னாலும் ஏதோ சொல்லிட்டாங்க. பவுல் எழுதும்போது புத்தீனத்தை சகித்து கொள்ளணும். எதை சகித்து கொள்ளணுமா சொல்லுங்க? எப்படி சொல்லிட்டோம் பாருங்க. எங்கேயாவது யாராவது போய் சண்டை வச்சுட்டா சொத்துரா என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? டக்குன்னு ஒரு வார்த்தை, அந்த ஆளுக்கு சுகம் இல்லை, அந்த ஆளுக்கு சுகம் இல்லாத கொன்னா கூட என்ன செய்வாங்க?
அந்த ஆளு மென்னலான ஆளு. அப்ப என்ன ஆயிரும்? விடுதலை ஆயிரும். இது போல சொத்து அன்பு நமக்கு இருந்தா ஒரு செத்தவனை போல கையை உயர்த்துவதில்லையா? யார் என்ன சொல்லட்டும், மரித்தவர்கள் ஒன்று அறியார்கள். கவனிங்க சொத்துர. அதனால இந்த காலை நேரத்தில் எல்லாரும் விரும்பணும், எனக்குள்ள அன்புள்ள சுபாவம் பெருகணும். இருக்கு எல்லாருக்குள்ள. யாருக்குள்ள அன்பு இல்லை நான் சொல்லல, கொஞ்சம் இருக்குது, அதிகமா பெருகணும். தாவி சொன்னது போல பொங்கி வழியணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் % அன்பு இருக்கலாம் இருக்கணும். ஹல்லேலூயா. அது இல்லைன்னா இன்னைக்கு புருஷன் நேசிக்க முடியுமா? பிள்ளை நேசிக்க முடியுமா? யாரை போல மாறிடுவோம்? கடித்து பட்சிக்கிற சிங்கத்தை போல மாறி இருக்குது. ஆனா இன்னும் அன்பு நமக்குள்ள பெருகணும். அந்த அன்புள்ள சுபாவம் பெருகுமானால் அது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அசுபத்தை கொண்டு வரும். என்னுடைய பிள்ளைகளே, எஸ்தரின் புத்தகத்தில் அவன் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எஸ்தர் 10:3, யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். என்ன தொட்ட ஒரு வார்த்தை, திரளான. இன்னைக்கு ஒரே அம்மா வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. ஆனா எத்தனை சகோதரர்களுக்குள்? அம்மா சொல்லுங்கய்யா. திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் நடந்து கொண்டான். எத்தனை விரும்புறீங்க? நம்ம சொல்லுவோம், மொர்தெகாயை கர்த்தர் விடுவிச்சார். அவனுக்கு உருவாக்குற தூக்கு மரத்தை மாற்றி விட்டாரு. ஆமானுடைய வீட்டை யாருக்கு கொடுத்தாரு? பின்னணி என்ன? திரளான சகோதரருக்கு பிரியமா நடக்கிறவன், அன்புள்ளவனா நடக்கிறவன், சாட்சியா நடக்கிறவன். கவனிங்க 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 சோத்ரா. அப்போ மொர்தெகாயின் மூலம் மொர்தெகாயை எல்லாரும் ஆண்டவரை மொர்தெகாயின் மூலம் எல்லாரும் ஸ்தோத்தரிக்கிறாங்க. ஆண்டவர் நல்ல ஒரு சகோதரன் எங்களுக்கு தந்தீரு, இந்த சகோதரனை பாதுகாத்துக் கொள்ளும். அப்படித்தானே? திரளான சகோதரருக்கு எப்படிப்பட்டவங்களா இருந்தானா? பிள்ளை கவனிக்கிறீங்களா? பிரியமானவனா, அன்புள்ளவனா. 2-3 பிரதேசையே பிரியப்படுத்த முடியல, ஆனா திரளான சகோதரரை பிரியப்படுத்துறான். கவனிங்க, நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆமென் மொர்தெகாய்க்காக தூக்கு மரம் உருவாக்கப்பட்டது என்பதை அறிந்தவுடன் இந்த திரளான சகோதரர் சும்மா இருந்திருப்பாங்களா? பிரதர்ஸ் என்ன செய்யிருப்பாங்க? ஆண்டவர், எங்களுக்கு பிரியமான இந்த மொர்தெகாயை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தில் என்ன பெருகுமா? கிருபை பெருகுமா? இன்னைக்கு முதல் வார்த்தையாக ஆமா என்ன ஜெபிக்கிறோம் இல்லையோ, ஆண்டவரே அன்புள்ள சுபாவத்தை எனக்கு தார். வீட்டில் போய் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் தானே, அதை வாசிங்க. அன்பு இருந்தா என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் ஆசீர்வாதம், அதையெல்லாம் படிச்சு எனக்கு அன்புள்ள சுபாவத்தை தாரும். ஜெபம் பண்ணும்போது படிச்சுட்டு, ஆண்டவர் எனக்குள்ள அன்பு இல்லாதனால இதெல்லாம் நடக்கலை, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் எனக்கு குறைவா இருக்கிறது. சோதரம் பாருங்க, 4ஆம் வசனம், அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அன்பு இருந்தா சாந்தம் வரும். அப்ப அன்பில் சாந்த குணம் இல்லாத காரணம் என்ன? பேசுங்க, என்ன குறைஞ்சு போச்சு? அடுத்து தயவும் உள்ளது. தயவு குணம் இல்லாத காரணம் என்ன? சொல்லுங்க, என்ன இல்லை? அன்பு இல்லை. சோதரம் அன்புக்கு என்ன இல்லையா? பொறாமை இல்லை. அப்போ அடுத்தவங்க மேல பொறாமை வர காரணம் என்ன? பொதுவா நீங்க பரிசுத்தவான்களா? வர காரணம் என்ன? அன்பு இல்லாது. அன்பு வந்தா இன்னொரு மேல பொறாமை வராது. அன்பு தன்னை புகழாது. அன்பு சொல்லுங்க, தன்னை புகழாது. அப்ப உங்களை நீங்க புகழ்ந்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை வச்சு. ஏன் காரணம் தெரியுமா? அன்பு இல்ல. அது மட்டுமல்ல, அன்பு இருமாப்பாயிராது. இருமாப்பார சுபா உங்களுக்குள்ள இருக்கா?
என்ன குறைபாடினால தெரியுமா? அன்பு குறைபாடினால. அப்ப அன்புள்ள சுபாவம் எனக்கு வேணும், குறைவு இருக்குன்னு சொல்லி ஜெபிச்சா இத்தனை லிஸ்ட் உங்க வாழ்க்கையில வரும். இதுவே உங்கள் ஆசீர்வாதத்திற்கு முதல் படி. நான் சொல்ல புரிஞ்ச மட்டும் ஒரு நல்ல சொல்லணும். எத்தனை பேர் அதை முயற்சி பண்ண போறீங்க? எத்தனை பேர் முயற்சி பண்ண போறீங்க? பாருங்க, பைபிள்ல பவுல அநியாயத்துக்கு சந்தோஷப்படாது. பவுல அடி கொடுத்து சிறையில போட்டிருக்கிறாங்க. அந்த சிறை ஜெயிலர் பட்டயத்தை எடுத்து தற்கொலை பண்ண போறான். அன்பு இல்ல என்ன சொல்லுவான்? ஊழியக்காரனை பிடிச்சு சிறையில போட்ட, குத்துடா குத்து, சாவு. பவுல் என்ன சொன்னாரு? இந்த அன்புள்ள சுபாவம் வந்து அநியாயத்தில் ஒருத்தர் பாதிக்கப்படும் சந்தோஷமே வராது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்புள்ள பவுல் என்ன சொன்னாரு? யோ, உன்னை கொலை செய்து கொள்ளாதே, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம். கைவி தலையில சொல்லுங்க பாப்போம். அன்பு இல்லைன்னா கொஞ்சம் ஒளிச்சிருப்போம், மற்றவங்க சாவட்டு. நாங்க இங்கதான் இருக்கிறோம். நான் சொல்ற எத்தனை புரிஞ்சுது? அநியாயத்தில் சந்தோஷம் வராது, அன்பு இருந்தா சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஆகவே முதல் வார்த்தையாக அடுத்த பதி நான் போறேன். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்களோ நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணி நடக்காதது, அன்புள்ள சுபாவத்திற்காக ஜெபித்து இத்தனை காரியம் என்னெல்லாம் வெளியே போகணும், என்னெல்லாம் உள்ள வரணும் பைபிள் லிஸ்ட் சொல்லுது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அதெல்லாம் 1 by 1 நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது பெரிய மாற்றங்கள் உண்டாக போகிறது. என்னை நேசிக்க முடியலப்பா, ஆமை பிறர் நேசிக்க முடியல, என்னை விரோதித்த மக்கள் நேசிக்க முடியல, எனக்கு தீங்கு செய்ய நேசிக்க முடியல, அன்பு கூற முடியல. அப்பா உம்முடைய அன்பை எனக்கு தார ஆண்டவரே. நம்ம மீட்டிங் வந்த பாஸ்டர் ராஜன், அமலராஜன், பெரிய ஒரு கொலைகாரனா மாற வேண்டிய ஊழியக்காரர். அந்த நமக்கு சில ஆண்டுக்கு முன்பு சாட்சி சொன்னார். தன் 2 சகோதரிகளையும் நடு ரோட்ல வெட்டி கொலை செய்த முறை மாப்பிள, அவனை கொல்ல வேண்டும் என்று இவர் தெரிகிறார். அந்த சூழலை கர்த்தர் ரட்சிக்கிறார். ஆமென். பிளட் கேன்சர்ல முறை மாப்பிள சாகிறார். இவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, நான் மன்னிச்சேனே, நீங்க ஏன் மன்னிக்கல? ரட்சிக்கப்படுகிறது வரைக்கும், அந்த அன்பு உள்ள வர்றது வரைக்கும் முறை மாப்பிளையை கொல்லணும். என் 2 சகோதரிகளை துடிக்க துடிக்க கொன்னவனை வெட்டி கொல்லணும். ரட்சிப்பு வந்த பின்பு அவனை மன்னிக்கணும். கிறிஸ்தவ இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு? ஹல்லேலூயா. கிறிஸ்தவாக்கு எங்க போய் கொண்டிருக்கிறது? அவன் முறை மாப்பிளைய மன்னிச்சு அவன் மரித்த போது இவர் சொன்னார், ஆண்டவரே நான் மன்னிச்சேனே, நீங்க ஏன் மன்னிக்கல? இது அன்புள்ள சுபாவம். ஹல்லேலூயா. இரக்கமார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்ம நினைக்கிறோம் ஜெபித்து தட்டி பறிக்கலாம் நன்மைகளை. என்னை கர்த்தர் சொல்லுகிறார், அன்புள்ள சுபாவம் இல்லாதவர்கள், தாங்க முடியாதவர்கள், விட்டு கொடுக்க முடியாத எனக்குள்ள அன்புள்ள சுபாவத்தை தாருன்னு கேளுங்க, அதை கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் தருவார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். விசுவாசம் வளர ஜெபிச்சிருக்கிறாங்களே, ஓ லார்ட் இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அப்படின்னா நம்ம எனக்கு ஜெபிக்க போறோம், எனக்கு இருக்கிற அன்பு சுபாவத்தை வர்த்திக்க பண்ணும். என் குடும்பத்தாரை மட்டும் சிநேகிக்கிறேன், எனக்குரிய மக்களை மட்டும் சிநேகிக்கிறேன், மற்றவர்களை நேசிக்க முடியல, அன்பு செலுத்த முடியல, எனக்கு விரோதமான மக்களை அன்பு செலுத்த முடியல. அப்பா, உம்மா பகைச்சவங்களையும் உம்மா காட்டி கொடுத்தவனையும் சிநேகிதனே என்று கூப்பிட வச்சீங்களே அப்பா, அந்த சுபாவத்தை எனக்கு தாரும். பைபிள்ல அவனை குறிச்சு சொல்ல, யூதாசை குறிச்சு, துரோகியான, ஆனா இயேசு என்ன சொன்னா தெரியுமா? சிநேகிதனே, முத்தத்தின் அளவா காட்டி கொடுக்கிறாய். ஆகவே முதல் வார்த்தையாக இந்த நாளே கர்த்தர் சொல்றாரு, ஆமென், அன்புள்ள பிள்ளைகளா இருந்தா உலகம் அறியுமா இவங்க தான் இயேசுவுக்கு சீஷர்கள். சபை மக்கள் முழுவதும் ஒருவருக்கு அன்புள்ளவங்களா இருந்தா, உங்க குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, அக்கம் பக்கத்துல அன்புள்ள பிள்ளைகளா இருந்தா உலகம் அறியும் இவங்க இயேசுப்பாவுடைய பிள்ளைகள். என் ஆண்டவருக்கு அதுதான் பெருமை. ஞானஸ்தானம் எடுத்தவங்களை விட, வெள்ளசாரி கற்றவங்களை விட, ஆமென், அன்புள்ள பிள்ளைகளா இருந்தா என் இயேசுக்கு அதுதான் பெருமை. அவர் தைரியமா சொல்லுவா, இது என்னுடைய பிள்ளை. ஹல்லேலூயா.
பாருங்க, எங்கேயும் சொல்லுவார், அவர் நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று சொல்ல என்ன செய்யலையா? வெட்கப்படவில்லை. எங்கேயும் சொல்லுவாரு. அல்லேலூயா. யாக்கோபை அடித்து கொல்ல வந்த, யாக்கோபுக்கு தீமை செய்ய வந்த லாபானது சொல்லலையா, இது என்னுடைய பிள்ளை, அவனுக்கு அதை தீமை மட்டும் சொன்ன உன்னை விட மாட்டேன். அப்படி நம்மையும் கர்த்தர் எச்சரிப்பார். அல்லேலூயா. இரண்டாவது, ஆமென், ஒருவருக்கொருவர் அன்புள்ளவங்களா இருக்கணும். தீத்து 2:4 சொல்லுகிறது. தீத்து 2:4 வாசிப்போம் துரிதமா. தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும். போதும், கவனிங்க. இரண்டாவது, முதலாவது, ஒருவருக்கு அன்பா இருந்தா உலகம் என்ன செய்யுமா? இவங்க சொல்லுங்க, சேசப்பாவுடைய சீஷர் அறிந்து கொள்ளும். அது நமக்கு ஆசை. இரண்டாவது, அன்பு இல்லை அப்படின்னா அங்க பைபிள் சொல்லுகிறது, பாலிய ஸ்திரீகள் வேத வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு தங்கள் புருஷனிடத்தில் பிள்ளையிடத்திலும் அன்புள்ளவங்களா இருக்கணும். கவனி, பொதுவா சொல்றேன். இரண்டாவது, நான் அன்பு சுபாவத்தை வெளிப்படுத்தலைன்னா என் மூலம் தேவநாமம் தூஷிக்கப்படும். பைபிள் ஒரு பிரமாணம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா பிரதர்ஸ்? நீங்க வேலை ஸ்தலத்தில் அன்பை வெளிப்படுத்தலைன்னா உங்க மூலம் தேவநாமம் தூஷிக்கப்படும். பைபிள் ஒரு பிரமாணம் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் தேவனை தூஷிக்கிறவன பாருங்க, சோத்ரா, ஆமென், கொலை செய்வதும் கொலை செய்ய தூண்டுவதும் தற்கொலைக்கு தூண்டுவதும் ஒரே பாவம்னு சொல்றாங்க. கவனிங்க. அதுபோல நான் தேவனை தூஷிப்பதும் நான் அன்பில்லாத பிள்ளையா வாழ்ந்து, எல்லாம் கவனிக்கிறீங்களா? பிறர் என்னை பார்த்து தேவனை தூஷிப்பதும் ஒரே பாவம். பழைய ஆமென், தேவனை தூஷிச்சா எப்படி கொல்லணுமா? தூக்கிய கொல்லணுமா? கல்லறிஞ்சு யாரை கொல்லுவாங்க? பொதுவாக கல்லெடுத்து யாரை அறிவோம்? கோபம் வந்த பிள்ளைகளை அறிவோம், அது வேற. பொதுவாக யாரை அறிவோம்? கல்லை கண்டா நாயக்கானம், நாயக்கண்டா கல்லை காணும். கல்லெடுத்து யாரை அறிவோம்? நாயக்கண்ணா கல் எடுப்போம். அப்போ தேவனை தூஷிக்கிறவன நாயை கொல்வது போல கொல்லணுமா? இவ்வளவு கொடிய தண்டனை பாருங்க. ஆகவே இந்த இரண்டாவது, கவனிங்க கவனிங்க, குடும்பத்திலும் இதுல முக்கியமாக சொல்ல, பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷனிடத்திலும், கவனிங்க, சிலருக்கு புருஷன்மார் மேல அன்பு வராது, அடுத்தவங்க மேல பயங்கர அன்பு. சில சொந்த புருஷனை கீழ்ப்படிய மாட்டாங்க, அடுத்தவங்க மேல பெரிய அன்பு. பைபிள் சொல்லுது, பாலிய ஸ்திரீகள் தேவநாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு தங்கள் புருஷனிடத்திலும். அடுத்த இடத்துல பிள்ளைகளை நானும் பிள்ளைகளை கண்டிச்சிருக்கிறேன், அடுத்த நேரம் அணைக்கணும். ஓவரா பிள்ளைகளை கடிச்சு நம்ம படிச்சா அம்மா இடத்துல அன்பு அப்படியே போயிடும். புரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஆமா, அப்பாவும் சரி அம்மாவும் சரி அடிக்கணும், அடுத்த நிமிஷம் தூக்கி தோலை எடுத்துரும். அப்படி இருந்தா பிள்ளை நம்ம கனம் பண்ணுவாங்க, நேசிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. கொடூர சுபாவத்தை எப்பவுமே வெளிப்படுத்தினா பிள்ளைகள் நம்மள அன்பா இருக்கவே மாட்டாங்க. இது என்ன அம்மா? பேய் அம்மா. அல்லேலூயா. என்ன அம்மா? பேய் அம்மான்னு சொல்லிடும். பேய் அப்பா. கவனிங்க, சவரமா இருக்கிறீங்க, அன்பா தான் வளர்க்குறீங்க, பிள்ளைடத்தில் நல்ல அன்பு செலுத்தணும். தண்டனை தப்பு செய்யும் போது பிரம்பை கையாடணும். கையாடாதவன் ஒவ்வொரு அன்பு கொடுத்தாலும் பிரச்சனை, ஒவ்வொரு அடி கொடுத்தாலும் ரெண்டும் சரி, எல்லாம் சரி சமமா இருக்கணும். பாருங்க, ரெண்டாவது, நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் அன்பாயிடாவிட்டா யாருக்கு நாம தூஷிக்கப்படும்? சொல்லுங்க. சர்ச்சைக்கு வர்ற குடும்பத்தில் ஒரு அன்பு இல்லை, பக்கத்தில் உள்ளவங்க பார்க்குறாங்க, அவங்க தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அல்லேலூயா. சில நேரம் குடும்ப தலைவர்கள் சுபாவம் கேடா இருக்கலாம், ஆனா கண்ணீரின் ஜெபம் அவங்கள திருப்பி கண்டிப்பாய் கொண்டு வரும். சோத்ராம், தேவனுடைய பிள்ளைகளே, தேவ நாமம் சோத்ராம் தூஷிக்கப்படாதபடிக்கு ஒருவரில் ஒருவர் அன்பார். 1 தீமோத்தேயு 6:1 வாசிங்க சீக்கிரம். 1 தீமோத்தேயு 6:1.
தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடி அடிமைத்தன நுகத்துக்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கனத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். கவனிக்கிறீங்களா? உபதேசம் தூஷிக்கப்படுமா? கவனிக்கிறீங்களா? ஒரு ஆளு கீழே நீங்க வேலை செய்தா நீங்க கவனிக்கிறீங்களா? அவங்கள கனமா நினைக்கணும், அவங்கள கனமா நினைக்கணும். எத்தனை ஏற்றுக்கொள்றீங்க? சோதர உங்க புருஷன் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னா அந்த கம்பெனி ஓனருக்காக ஜெபிக்கணும். உங்க குடும்ப தலைவர் அந்த வேலை கொடுக்கிற எஜமான கனமா நினைக்கணும். யாருன்னா தேவ பிள்ளைகள். அப்படி கனமா நினைச்சா அந்த இடத்தில் தேவ நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. கனமா செயல்பட்டால் தேவ நாமம் என்ன செய்யுமா? ரோமர் 2:24 சொல்லு, ஏசாயா 52:2 சொல்லுது, அவன் எழுதியிருக்கிறபடி நித்தமும் புறஜாதிகளுக்குள் தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறது. இப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன்னு தெரியுமா? நம்ம ஒருவருக்கு அன்பா இருந்தா நமக்கு என்ன நடக்குதோ இல்லையோ, நம்முடைய தகப்பனுக்கு நன்மை இருக்கிறது. ரெண்டாவது, அவருக்கு நாமத்தை நம்ம பார்க்கறவங்க தூஷிக்க மாட்டாங்க. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நமக்கு ஒரு எண்ணம் வேணும், என் நிமித்தம் ஆண்டவரை யாரும் தூஷிக்க கூடாது. தாவீதுக்கு ஒரு பெரிய சவால் என்ன தெரியுமா? ஜீவன் உள்ள தேவனை நிந்திச்சான. என்ன நிந்திச்சா கூட பிரச்சனை இல்லை. யார் நிந்திச்சா? கோலியாத் யார் நிந்திச்சா? தேவன் நிந்திச்சான். விட மாட்டேன் இவனை. நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும், என்னுடைய ஆண்டவரை யார் நிந்திக்க கூடாது, அதற்கு தகுதியை நான் வாழ்ந்து விடவே கூடாது. மூன்றாவது, ஆமென். 1 பேதுரு 4:8 வாசிங்க. நம்ம ஜோமன போறோம். 1 பேர் 4:8. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு இருந்தா ஃபர்ஸ்ட் ஏசப்பாவுக்கு என்ன பெருமை? எல்லாரும் அறிவாங்க நம்ம யாருடைய பிள்ளைகள். எத்தனை அறியன் விரும்புறீங்க? உங்களை ஏசப்பா பிள்ளைகளை அறியன் எத்தனை விரும்புறீங்க? அப்படின்னு மட்டும் ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். ஒளிச்சு ஒளிச்சிருக்க போறீங்களா? அரிமத்திய ஒரு யோசிப்பை போல உங்களை என்ன தேவ பிள்ளைன்னு எல்லாரும் அறியணும். ரெண்டாவது, நான் சோத்ரம் அன்புள்ளவங்களா வாழ்ந்தா நம் மூலம் தேவநாமம் மகிமைப்படும், யாரும் தேவனை. மூன்றாவது, அன்பு. அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆமென். அன்பு என்ன செய்யும்? தோண்டாது மூடும். சத்தமா சொல்லுங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும். ஏசப்பா கூட நாம் செய்த தவற பாவங்களை எங்க கொண்டு போட்டிருக்கிறாரா? கடலுக்கு. அப்படின்னா டைட்டானிக் கப்பல் கிடக்குது ஒரு ஆழத்துல, இதுவரைக்கும் எடுக்க முடியல, அந்த ஆழத்துல கொண்டு போட்டிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? திரும்ப நினைவு கூறாமல் இருக்கும்படி. ஒரு அன்பு இருந்தா பாவங்களை மூடும், தோண்டாது. சோதரா, நீங்க பாவத்தை மூடுறவங்களா இருந்தா, குற்றங்களை மூடுறவங்களா இருந்தா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. ஆதியாகம புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 21-27 வரைக்கும் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. நோவா கவனிங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நோவாவின் காலம் ஜலப்பிரளயத்துக்கு முன்பு பூமி என்ன எப்படி இருந்து? ஏசி போல இருந்தது. நல்ல கிளைமேட். இப்போ பார்த்தீங்களா? சோத்திரம். நல்ல கூடுதல் அரிசி சொல்கிறோமே, அந்த அரிசியெல்லாம் 7 மணிக்கு சமைச்சா சாயங்காலம் 7 மணிக்கு பாயாசம் போல ஆகும். சாதமா அந்த என்ன 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 பூச்சி பிடிச்சது போல, மண்ணா பூச்சி பிடிச்சது போல நார். ஆனால் ஒரு காலம் இருந்தது, நம்ம சமைக்கிற சாப்பாடு மறுநாள் காலம் வரைக்கும் அந்த மரக்கறி, கல்யாண வீட்டில் கொண்டு அந்த மரக்கறியை கொண்டு ஃப்ரிட்ஜ் வைக்க மாட்டோம். அப்படி வச்சுட்டு இவங்க எப்போ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவாங்க, பழைய மரக்கறி சாப்பிட மாட்டாங்க. கிண்டி சாப்பிட்டா 3 நாள். இப்போ எப்படி இருக்கு? 4 மணிக்கே பதம் கூடுது சாம்பாரில். அப்படி தானே? கெட்டு போகுது சாம்பார், கெட்டு போகுது பருப்பு, கெட்டு போகுது. இது போல நோவா காலத்துக்கு முன்பு திராட்சை ரெடி பண்ணி வச்சா அது புளிக்காது. அதுக்கு பின்பு கிளைமேட் மாறிச்சு. பார்த்தீங்களா? நோவாவுக்கு தெரியல. 1 கிளாஸ் குடிக்கிறவர் பிராண்டி இல்லை, திராட்சை ரசம் கொஞ்சம் கூட குடிச்சாரு. தலை கறங்குது, 10 விழுந்துட்டாரு. யாரு?
போதை ஏறிட்டு. கவனிங்க, இப்போ வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறார். இதை யார் கண்டது? கானான், காம் கண்டு உடனே அண்ணன் வர கூப்பிடுறான், டேய் வாங்கடா. அப்பா பாருங்க, இவன் என்ன செய்திருக்கணும்? ஒரு பெரிய பெட்ஷீட்டை கொண்டு பரமோடு கொண்டு அவங்க 2 போட்டாங்க இல்ல, இவன் அதை வெளிப்படுத்தினான். சோத்திரம். யாபேத்தும் சேமும் வந்து பிள்ளைகளோட நடிச்சு காட்டினாங்க பார்த்தீங்களா? சோத்திரம். என்ன பிரசம் பண்றேன் இப்போ? தப்ப தோண்டப்படாது, மூடணும். கானான் தோண்டிட்டான், காம் தோண்டிட்டான், எல்லாருக்கும் சொல்லிட்டான், அண்ணன் தம்பி சொல்லிட்டான். அப்பா போதை களைஞ்சு எழும்பி கேட்கிறாரு, ஏன் இங்க கிடக்கிறேன்? நீ பயங்கர போதை. என்ன நடந்தது? யார் இப்படி செய்தது? சோத்ரா, நீ இப்படி வந்த? அது கானான் சொன்னான். அப்படியா? எழும்பின ஃபர்ஸ்ட் வார்த்தை, கானான் சபிக்கப்பட்டவன். கானான் தன் சவுலுக்கு அடிமையா இருப்பான். சோத்ரா. அடுத்து 2 பேரையும் ஒரே பொக்கல். வாசிங்க பாப்போம். சேமுடைய தேவனாகிய கர்த்தர், சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். கானான் அடிமை. யாபேத் தேவன் விருத்தியாக்குவார். யாபேத் விருத்தியாவான். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கையை கொட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். தகப்பன் செய்த தப்ப மூடின யாபேத்தும் சேமும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தகப்பன் செய்த தப்ப 2 பேரை கூப்பிட்டு இப்படியா விஷயம் சொன்ன, கானான் சபிக்கப்பட்டவனாய் மாறி போயிட்டான். கையை உயர்த்துவதில்லை சொல்லுங்க பாப்போம். நீங்க தோண்ட போறீங்களா, மூட போறீங்களா? அன்பு இருந்தா திரளான பாவத்தை மூடுவீங்க, தப்ப மூடுவீங்க. கையை உயர்த்துவதில்லை சொல்லுங்க பாப்போம். ஆமே. சேமுடைய தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேம் விருத்தியாவான். ஒரே ஒரு விஷயம்தான். இவங்க 2 பேரும் செய்ய வேண்டிய வேலையை கானான் ஒத்தகை செய்யலாமா? செய்திருக்கலாம். அவன் செய்யல. அண்ணன் தம்பியை கூப்பிட்டான். ஸ்தோத்திரம். அப்பா இப்படி படுத்து வந்து பாருன்னு சொன்னா. ஆனா 2 பேரும் ஆமே சொத்தை பார்க்கல. வஸ்திரம் எடுத்துக்கொண்டு சுவரமாய் திரும்பி வந்து அப்பா மேல வஸ்திரத்தை போட்டாங்க. இதை அறிந்த தகப்பனுக்கு கானான் மேல ரொம்ப கோபம். ஏன்டா நீ இப்படி செய்த? நான் வேண்டு குடிக்கல, இப்படி விழுந்துட்ட, நீ இப்படி செய்த, அதனால நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனம் போல என்னோடு கர்த்தர் பேசுறான். எத்தனையோடு பேசுறாரு? அப்போ தேவ பிள்ளைகள் நம்ம திரளான பாவத்தை என்ன செய்யணுமா? தப்புகளை தோண்ட கூடாது. நம்ம கிராமத்தில் ஒரு சம்பவம், ஒரு இது உண்டு. கவனிங்க. மாறி மாறி கவனிங்க. சண்டை போடும்போது எல்லாம் தோண்டுவாங்க. ஒரு மாதிரிப்பட்ட அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ கோழி மேலே வருது, அடுத்து கழுதை மேலே வரும். ஏன்னா தோண்ட தோண்ட என்ன செய்யும்? சில சண்டை பிடிக்கும் போது சோத்திரம் என்னெல்லாம சொல்லி இருப்பான். நீ அப்படியா, நீ யோகியானா, அவனா இவனு தெரியாதடா அப்படி சொல்லி தோன்றவங்களா இருப்பாங்க. மனுஷனா இருந்தா மாறி மாறி மன கஷ்டங்கள் வரும். ஒரு அளவா பேசி முடிக்கணும். நம்ம பேசணும்னு சொல்லி ஆமா இந்த கானானை போல தோண்டுனா சோத்திரம் எல்லாரும் கூப்பிட்டு சொன்னா சோத்திரம் ஆமே சோத்திரம் அது நமக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது. ஆமே நம்ம யாபேத்தை போல சேம போல அதை மூடுறவங்களா இருக்கணும். அப்பா தானே தப்பு செய்துட்டாரா, பரமோட்டு போவோம், வஸ்திரத்தை போடுவோம். எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்னு பாருங்க. இதை தியானிக்கும் போது என்னோடு கர்த்தர் பேசினாரு. உங்களோடு பேசுகிறாரா? உங்களோடு பேசுகிறாரா? அன்பு இருக்குமானால் முதலாவது வார்த்தை என்ன சொன்னேன்? நம்ம தேவனுடைய இந்த உலகம் அறியணும்னா அன்பை வச்சு தான் அறியணும். நான் சொல்லுவேன், நம்ம பின்னால் சில ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட போய் இயேசுவை நேசிக்கிற சர்ச்சை வரையன்னு கேட்டால் போயான்னு சொல்லுவான். அன்பை வெளிப்படுத்தி பாருங்க, ஒரு நாள் வரும் நம்மோட ஆலயத்துக்கு வருவாங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது, நாம் தேவனுடைய பிள்ளைகளே அன்பை வெளிப்படுத்தினால் அவன் தேவன் நாம நம்ம தூஷிக்கப்படாது. மூணாவது, அன்பு திரளான பாவங்களை மூடும், தோண்டாது. ஹல்லேலூயா. என்ன செய்யாது? ஜேசி போல தோண்டாது. பழைய காரியங்களை சொந்த கிண்டிக்கலை சந்தேகம் பாருங்க. மேலே ஏதாவது போச்சிருந்தா கோழி என்ன செய்யும்? நாய் என்ன செய்யும்?
தோண்டி மறுநாள் காலை போனால் ஒரே நாத்தம். பார்த்தா ராத்திரி யார் தோண்டது? நாய். நாய் தான் தோண்டிச்சுன்னா மனுஷனும் தோண்டி கொண்டிருக்கிறான். ஆகவே கர்த்தர் சொல்றாரு, நாம் திரளான பாவத்தை மூடுற பிள்ளைகளா இருக்கணும். எத்தனை பேர் நான் சொன்ன வார்த்தை புரிஞ்சது? அவங்க மட்டும் ஒரு நிலை சொல்லுங்க பாபா. மனசுல கூட அது வேண்டாம், தோண்ட வேண்டாம், நம்ம மூடுறவங்களா இருப்போம். மூணாவது கேட்க போறோம், ஆண்டவரே திரளான பாவங்களை மன்னிக்க, மறக்க, கடல் நாளத்தில் எரிய, மறந்து விட எனக்கு உடைய அன்பத்தார். உண்மை சொன்ன ஆண்டவர் நம்ம அடிக்கணும் மாட்டார். ஆமென். போலீஸ் பிடிச்சா ஓடப்படாது. சார்னு சொன்னா அடி 2 குறையும். ஓடுனாதான் நமக்கு பிரச்சனை. ஏசப்பா நம்ம எச்சரிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு அன்பில்லாதபடினால பாவத்தை மூட முடியலப்பா, மன்னிக்க முடியல, கடலாளத்தில் போட முடியல, அந்த கிருபை எனக்கு தாரும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வாரத்தில் ஆண்டவர் இதன் மூலமா ஜெபித்து கிடைக்காத நன்மை, இந்த 3 காரியங்களை நாம் விரும்பும் போது உங்க குடும்பத்தை தேடி தேவ நன்மை வரப்போகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஜெபம் பண்ணி எல்லா நன்மையும் தட்டி பறிக்க முடியாது. அவன் இன்னைக்கு கதை சொல்றாரு, அன்பு சுபாவம், அன்புள்ள சுபாவம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அதை பெற்றுக்கொண்டு வெளிப்படுத்தினால் உங்க குடும்பத்தில் பல நன்மைகள் கர்த்தர் தரப்போகிறார். நம்ம எழுப்பி நிற்போமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.